ஆண்டனி பேசுகிறேங்க. இப்போ நேற்று வந்து கோல்டு சில்வரை பற்றி பேசியிருந்தோம். இன்னைக்கும் வந்து கோல்டு சில்வரை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ நேற்று என்ன நடந்தது, இன்னைக்கு எவ்வளோ வந்துட்டு ஏறி இருக்கு இல்லை இறங்கி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேற்று பார்க்கும்போது 5th நவம்பர் இது எப்படி நான் போட்டிருக்கேன்னா மார்னிங் ஈவினிங் ரெண்டு ப்ரைஸுங்க. சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்துட்டு நேற்று காலில் இருந்துங்க. சரியா? அதாவது 22 கேரட்டு. இது எங்கே பார்த்தேன்னா எல்கேஎஸ்ல பார்த்தேன். 11,135 ரூபா ஒரு கிராமு. 24 கேரட் வந்து 12,156 ரூபாய். அதுக்கப்புறமா நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ தங்க விலை ஏறிட்டே போகுது. சில பேரால் வந்துட்டு தங்கமே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதாவது 22 கேரட்டோ இல்லை 24 கேரட்டோ. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, 18 கேரட்டு 14 கேரட்டு இதெல்லாம் தேடிட்டு போவாங்க. அந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் கிரியேட் பண்ணணும்னு வச்சுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தேன். சில பேர் பிளாட்டினமும் வாங்குறாங்க. அதனால வந்து அந்த பிளாட்டினத்தோட விலையும் போட்டிருக்கேன். எல்லாமே 1 கிராம் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 18 வந்து 9,117 ரூபா இருக்கு. 14 கேரட் வந்து 7,091 ரூபா இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் என்ன ஆச்சுன்னா 6 நவம்பர் 11,135 40 ரூபா வந்து ஏறி இருக்குங்க கோல்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு 24 கேரட் பார்த்தீங்கன்னா 44 ரூபா ஏறி இருக்கு. 18 கேரட் பார்த்தீங்கன்னா 33 ரூபா ஏறி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ரூபா ஏறி இருக்கு 14 கேரட்டு. பிளாட்டினம் வந்துட்டு உங்களுக்கு 42 ரூபா ஏறி இருக்கு. சில்வர் 1 ரூபாய் ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி போட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து தெரிய வரும் என்னைக்கு ஏறுது என்னைக்கு இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே தெரியும் தீபாவளி வந்து முடிஞ்சு போயிடுச்சு. தீபாவளி வரைக்கும் எப்பவுமே ஒரு ஏற்றமா இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு இறக்கம் இருக்கும். ஆனால் பெரும்பான்மையான கம்பெனிகள் நான் படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, தங்கம் விலை இதோட ஸ்டாப் ஆகாது, இங்கிருந்து 25% ஏறும்ன்றாங்க. அதாவது இப்போ நம்ம 11,135 ரூபான்னு வச்சுக்குவோன்னா 10,000 ரூபான்னு வச்சுப்போம் ஒரு கிராம். அப்படின்னா 25% 2,500 ரூபா. அடுத்த 2026 டிசம்பருக்குள்ள இப்போ இந்த இது வந்துட்டு 12,500 குறைஞ்சது போகுமா, அதிகபட்சமா 15,000 கூட போகுமா. அதனால நான் படிக்கிறத வச்சு என்ன தெரியுதுன்னா, நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு எப்பெல்லாம் கம்மியாகும் போதோ அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து தங்கம் வாங்கிக்கணுங்க. ஸோ நாளைக்கு இதே வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ். பை.